வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு திரும்பவும் ஒரு ராமநாம மகிமையை பத்தி பார்க்கலாம். ராமநாம மகிமையை பத்தி சொல்லிண்டே இருக்கோம் ஒரு பதிவும். அந்த ராமநாமத்தை நாமளும் சொல்லி அதோட பலனை அனுபவிச்சா இன்னும் எவ்வளவு நன்னா இருக்கும். நம்ம போதேந்திர சுவாமிகள் காஞ்சி காமக்கோடி பீடத்தோட 59வது பீடாதிபதி. அவர் நிறைய உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கார். ராமநாம மகிமையை பத்தி பல நூல்கள் எழுதியிருக்கார். இப்படிப்பட்ட ராமநாமத்தை அவரோட வாழ்க்கையில நடந்தது ஒரு அனுபவம். இது அவர் தீர்த்த யாத்திரை புறப்படுறார். காசியில இருந்து திரும்பும் போது ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு விசிட் பண்றார். அப்போ தன்னோட குருன்னு லக்ஷ்மிதரர் அப்படிங்கிறவர் வீட்டுக்கு போறார். அது ராத்திரி ஆனதுனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அவ திண்ணையிலேயே துண்டை விரிச்சு படுத்துனுடுறார். அப்போ பாதி ராத்திரியில ஒரு அந்தணன் பிராமணன் கதவை தட்டுறார். அப்போ அவருடைய பையன் லக்ஷ்மிகாந்தன் கதவை திறக்கிறாரு. வாங்கோ, உங்களுக்கு என்ன சிரமத்துக்கு மன்னிக்கணுங்கிறார் வந்தவர். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிறார். வந்தவர் அத சொல்றதோட இல்ல, அது என்னங்கிறதையும் சொல்றார். என்ன சொல்றார்? அவரோட மனைவியோட தீர்த்த யாத்திரை காசிக்கு வந்தேன். காசியில முங்கும் போது நன்னா இருந்தா, எழுந்துக்கும் போது யாரோடையோ ஒரு கயவர்கள் கடத்திண்டு போயிடுறா. எழுந்துக்கும் போது அடுத்த முக்குக்கு எழுந்துக்கும் போது ஆளையே காணல அப்படிங்கிறார். ஆனா நான் மட்டும் அந்த தீர்த்த யாத்திரைய காசி யாத்திரைய முடிச்சுட்டு கிளம்புறேன். கிளம்பிட்டு சத்திரத்துல படுத்துக்கும் போது எனக்கு ஒரே அவளுடைய நினைவு தான் அப்படின்னு பார்த்துட்டு மறுநாளைக்கு அதே மாதிரி கங்கை ஸ்நானத்துக்கு போற. அவளோட நினைவாலேயே இருந்ததுனால அந்த பயங்கர தோற்றத்தோட இவரோட மனைவி சுவாமி அப்படின்னு குரல் கொடுக்குறா. என்னை அழைச்சிட்டு போங்க. போன தடவை நீங்க நம்ம யாத்திரை வந்திருக்கும் போது 4-5 கயவர்கள் என்னை அப்படியே தூக்கின்னு போய் சித்திரவதை பண்ணிட்டா, மானபங்கம் படுத்திட்டா. இப்போ என்னோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன சொல்றார்? அழைச்சிண்டு முதல்ல இவர் வீட்டுக்கு தான் வரார். லக்ஷ்மிகாந்தன் அதை சொல்லிவிட்டு 3 முறை ராமநாமத்தை சொல்லு, உன் மனைவி சுகமாயிடுவா அப்படிங்கிறார் லக்ஷ்மிகாந்தன். உள்ளே இருந்து லக்ஷ்மிகாந்தனோட அம்மா சொல்றா, தாயார் சொல்றா, ஏண்டா 3 முறை ஏன் சொல்ற? ஒரே ஒரு தடவை ராமா அப்படின்னு நீ பக்தி பூர்வமா சொன்னாலே போருமே, அது ஏன் சொன்ன அப்படிங்கிறார். இத கேட்டுக்கிண்டே போதேந்திரம் உள்ளர போறார். திண்ணையில படுத்துட்டு இருந்தவர் உள்ளர போறார். அதுக்கு பயபக்தியோட உன்னோட தந்தை சொல்லிதான் எனக்கு கேள்வி அப்படிங்கிற அந்த மேற்கொண்ட அவரோட அம்மா, லக்ஷ்மிகாந்தனோட அம்மா. இத கேட்டுண்டே அவர் நுழையும் போது, இந்த பரிகாரத்துக்கு ஆதாரம், நீங்க சொன்ன 3 முறை சொல்லணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே போறார் போதேந்திர சுவாமிகள். உடனே லக்ஷ்மிகாந்தன் தன்னோட தந்தையார் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை கொண்டு இவர் கையில கொடுக்கிறார். அந்த சுவாமிகளோ அதை படிச்சுட்டோ, இந்த நூல்ல ராமநாம மகிமையை பத்தி ரொம்ப சிறப்பா அற்புதமா சொல்லியிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்காக வேண்டியான்னு இது ஒரு சோதனை, எல்லாருக்கும் தெரியட்டும். நீ போய் காலையில 1 முறை ராமநாமா சொல்லி முங்கி எழு அப்படிங்கிறார் போதேந்திரன். அந்த அம்மாவும் கார்த்தால எழுந்து முதல் வேலையா யாரும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி கங்கையில ஸ்நானம் பண்ணி ராமா அப்படின்னு ஒரே 1 முறை தான் சொல்றா. அவளோட பழைய தோற்றம் வந்துடுறது. அந்த பயங்கரமான கோரமான அந்த தோற்றம் எல்லாம் போயிடுறது, பழைய மாதிரி தோற்றத்துக்கு வந்துடுறான். அதை பார்த்த உடனே அந்த கணவரும் மகிழ்ந்துக்கிறார்,
போதேந்திரருக்கோ ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி, லட்சுமிகாந்தன் அவ அம்மா எல்லாருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்படிதான் இந்த ராமநாமத்தை அந்த உச்சரிக்கிறது எப்படி, அத பக்தியோட எப்படி தீர்க்கமா சொன்னா அதுக்கு பலன் எப்படிங்கிறத செஞ்சு காட்டணும்னு அந்த அந்தணனோட மனைவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உலகுக்கு நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லணும்னு அவர் அந்த மாதிரி பண்ணி காட்டியிருக்காரு. யாரு? நம்ம காஞ்சி மடத்தோட 59வது குரு ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த நம்ம புண்ணிய பூமி பாரத பூமி. இந்த சனிக்கிழமை பெருமாள விசேஷங்கிறோம், ஆஞ்சநேயர் விசேஷங்கிறோம். ஆஞ்சநேயர் ஸ்வரம் பாடினாலே ராமான்ஸ் வருதுன்னு சொன்னேன். அந்த ஆஞ்சநேயர் தினத்தன்னைக்கு நாமளும் அன்பொழுக ஒரு முறை உன்னோட பாவமெல்லாம் கழிஞ்சு போறது ராமான்னு சொன்னா எப்படி சொல்லணும்? பக்தியோட சொல்லணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதனால ராமநாமாவை விடாத சொல்லுங்கோ. எழுதுறதுக்கு இன்னும் எவ்வளவு மதிப்பு கூடன்னு நான் சொல்லி தேவையில்லை. இத பழக்கத்துல எல்லாரும் வீட்டுல கொண்டு வந்தா அவ குடும்பம் சுபிட்சமா இருக்கும், சுத்தி இருக்கிறவா சுபிட்சமா இருப்பா, எல்லாரும் நன்னா இருப்பா. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.